கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் தந்தைக்கு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஐடி பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அவரது காதலின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனுக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லையை சேர்ந்த ஐடி பொறியாளர் கவின் காதல் விவகாரம் தொடர்பாக ஆணவ கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கவினின் காதலின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் உள்ளிட்டோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தற்போது நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி நெல்லை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து தனக்கு ஜாமீன் மறுத்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் சரவணன் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் சரவணனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் வழக்கு விசாரணை பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சாட்சிகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறி கடும் ஆட்சேபனை தெரிவித்தார். மறுபுறம் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆனந்த் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் சாட்சிகளை எவ்விதத்திலும் கலைக்கவோ அல்லது அச்சுறுத்தலோ மாட்டோம் என்றும் நீதிமன்ற விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி புகழேந்தி சரவணனுக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதன்படி மனுதாரர் வழக்கில் சாட்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்திக்க கூடாது. மேலும் மறு உத்தரவு வரை கோயம்புத்தூரில் தங்கி அங்குள்ள காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. அத்துடன் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிணை பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் நீதிமன்றம் விதித்துள்ளது. ரூபி.